கோப்பாய் நல்லூர் பிரதேச சபை எல்லையில் வெள்ள பிரச்சினை. கொழும்பில் மீண்டும் கடும் மழை. இலங்கையின் பல மாவட்டங்களுக்கு மீண்டும் மண்சரிவு எச்சரிக்கை. நாட்டு மக்களை பாதுகாக்கும் பணியில் தனது உயிரை இழந்த விமானிக்கு ஜனாதிபதியின் இறுதி அஞ்சலி. யாழ் தையத்தி விகாரை போராட்ட களத்தில் பதற்றம். காவல்துறையினர் அராஜகம். இறுதிப் போரில் காணாமலாக்கப்பட்ட தேசிய கவிஞர் புதுவை ரத்னதுரையின் பிறந்த நாள். பருத்தித்துறை வர்த்தக சங்கம் மற்றும் முச்சக்கர வண்டி சேவை சங்கத்தினர் இணைந்து நிவாரணப் பணி. நல்லூர் பிரதேச சபை கோப்பாய் பிரதேச சபை எல்லையில் வெள்ள வாய்க்காலுக்குள் மண்ணணை போடப்பட்டது தொடர்பிலேயோ மதகுகளுக்குள் வெள்ள நீரை விட தற்காலிக வாய்க்கால் வெட்டப்பட்டமை தொடர்பிலேயோ கோப்பாய் பிரதேச சபைக்கு எந்த தகவலும் தெரியாது என கோப்பாய் பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் தெரிவித்துள்ளார். நல்லூர் பிரதேச சபை ஆளுகைக்குள் உள்ள வெள்ள நீர் வடிந்தோடுவதற்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட வெள்ள நீர் வாய்க்காலை மண்ணணை போட்டு தடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு சம்பவ இடத்திற்கு இன்றைய தினம் கோப்பாய் தவிசாளர் சென்றிருந்த போது வெள்ளம் வடிய வாய்க்கால் அமைத்த தரப்பினரும் அதனை தடுத்த தரப்பினரும் அங்கு கூடியிருந்தனர். அதன்போது முதலில் இந்த வாய்க்கால் தொடர்பில் கோப்பாய் பிரதேச சபைக்கு எதுவும் தெரியாது, அதாவது வெட்டினதும் தெரியாது, மூடினதும் தெரியாது. இது பிரதேச சபைகளுக்கு இடையிலான மோதல் இல்லை என்பதனை தெளிவுபடுத்துவதாக தெரிவித்தார். அதன் பின்னர் வாய்க்காலை தாம் மூடியதாக அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் தெரிவித்தனர். தமது பகுதிக்குள் 4 அடிக்கு மேல் வெள்ள நீர் நிற்கின்ற நிலையில் புதிதாக ஒரு பகுதி வெள்ள நீரை மேலும் எமது பகுதிக்கு அனுப்புவதனை ஏற்க முடியாது, அதனாலேயே மூடினோம். எந்த வெள்ள நீர் எமது பிரதேசத்தால் செல்வதில் எமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் செம்மணி நீரிந்த பிரதேசம் வரையில் ஒழுங்கான வடிகால் அமைப்பை செய்து அதனூடாக வெள்ள நீரை வெளியேற்ற வேண்டும். அதனை விடுத்து தாழ் நிலங்களில் வசிக்கும் எமது காணிகளுக்குள் வெள்ள நீரை மடைமாற்றிவிடக் கூடாது என தெரிவித்தனர். எங்களுக்கு தேவையான விடயம் இந்த நீரை வெளியேற்ற தொடர்பா ஆர்டிஏ இன்ஜினியர்ஸையும் கூப்பிட்டு கதைச்ச நாங்கள் அவை சொல்லினோம். இந்த நீரை வெளியேற்றதுக்கான கனல் விடயத்துல நாங்கள் பொறுப்பு இல்லை என்று சொல்லினோம். ஆனால் இது ஒரு பாரிய செயல் திட்டமாக இருக்கிறதால மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி முதல் முன்னுரிமைக்குரிய நிதியா அமைச்சர் நேற்று வந்து போயிருக்க நாங்கள் வரவேற்கிறோம். சரிதானே? அந்த சொல்லப்பட்ட கருத்துக்கள்ல தவறு இருக்கலாம். அவர்கள் நிதியை கொண்டு வர வேண்டும் இந்த இடத்துக்கு கூட அடிக்கா. ஏனண்டா இதைத்தான் யாழ்ப்பாணத்தில் மிக முன்னுரிமை. இந்த வலிகாமம் கிழக்குத்தான் எங்களுக்கு தெளிவாக தெரியும். யாழ் மாவட்டத்தின் நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு முழுமையா செம்மணி நீரேற்றத்தை கொண்ட பிரதேசமும் யாழ்ப்பாணத்தில் முழு தண்ணியும் இங்கே வருது. அடுத்த தொண்டமனாறு கடல் நீரேறியும் வலிகாமங்களுக்கு தான் தாங்கி வச்சிருக்கு. அப்படி இருக்கே இதுக்கு ஒரு தீர்வு காணப்பட வேணும். இது நல்ல ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். அதே நேரத்தில் ஒரு ஆள் பாதிச்சு தீர்வு காண்றையில வெள்ளத்தை ஓரளவுக்கு இடுப்பளவுல இருக்கிறவனுக்கு நெஞ்சளவு தண்ணியை கொண்டே விடுறது எங்கிற நோக்கமாகவோ செயல் திட்டமாக இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு யூனிஃபார்மான சிஸ்டம் வேணும். விட்டுட்டு போனா எங்களுக்கு தண்ணி வந்தா அவன் தண்ணி ஒரு கிழமையில வத்திரு எங்களுக்கு 15-20 நாள் செல்லும். அண்டைக்கு வந்து பட்டினவே இந்த இடத்துல காணையிலே ஆக்களே நின்றவ நான் போய் நின்றவன் அதுல வரைகளை நின்றவை காணையிலே இப்ப இந்த அணையை இது யார் அமைச்சது தெரியும். எந்த தொடர்பும் இல்லை. ஒழுங்கேக்கில் உள்ள நல்லூர் பிரதேச மக்களும் கோப்பாய் பிரதேச மக்களும் இணைந்துதான் போட்டார்கள். ஆகவே இது ஒரு பிரதேச சார்ந்த பிரதேச. இந்த வாய்க்கால் வெட்டினது யாருன்னு தெரியாது. இந்த வாய்க்கால் வெட்டினது யாரு? நல்லூர் பிரதேச மூடினது மக்கள் மூடி இருக்கணும். இது சம்பந்தமாக கோப்பாய் பிரதேச சபைக்கு எந்த விதமான தகவலும் தெரியாது. வாய்க்கால் வெட்டினதும் தெரியாது, மூடினதும் தெரியாது. ஆனா வெள்ளாணத்த பணிகள்ல கோப்பாய் பிரதேசம் மும்முரமாக நின்று செயற்பட்டு கொண்டிருக்குது. இதுல பிரச்சனை என்னண்டா நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பிரதேசத்துல நல்லூர் மக்களும் இருக்கிறார்கள், கோப்பாய் மக்களும் இருக்கிறார்கள். அது மாதிரி இந்த வெள்ளம் வர வேண்டிய பிரதேசத்துல நல்லூர் மக்களும் இருக்கிறார்கள், கோப்பாய் மக்களும் இருக்கிறார்கள். இந்த பிரதேசத்துல 4 அடி 5 அடி தண்ணி நிக்குது வளமையாக. அப்படி இருக்கேக்கல ஏற்கனவே இதுல என்ன வகையான அபிவிருத்தி செய்ய வேண்டும், எப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற தொடர்பாக எங்களிடத்துல கலந்துரையாடல் இருந்தது. அந்த கலந்துரையாடல்ல நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவு, அதாவது இந்த தண்ணி சென்றடைய வேண்டிய இடம் இருக்குத்தானே, தண்ணி சென்றடைய வேண்டிய இடத்துல இருந்து அபிவிருத்தி நடவடிக்கை திட்டமிடல்களை செய்ய வேண்டும் என்றது.
சரிதானே? அதை விட்டுட்டு ஒரு பிரதேசத்தை நோக்கி ஒரு அடி தண்ணி நிக்கிற தண்ணியை 4 அடி தண்ணி நிக்கிற இடத்துல கொண்டு விட்டால் ஒரு பகுதி வெள்ளக்காடாக மாறும் அல்லவா? அதுல முழு குடியும் எழும்ப வேண்டி வருமல்லோ. அரச கொள்கை அதுவாக அமைய முடியாதுதானே? அனர்த்த நிவாரண கொள்கை, அனர்த்த முகாமைத்துவ கொள்கை என்பது சரியான பொறியியலாளர்களுடைய பரிந்துரையோட சிபாரிசோட செய்யப்பட வேண்டும். இந்த பிரச்சனை தொடர்பாக கௌரவ ஆளுநர் அலுவலகத்தில் சந்திப்புகளும் கலந்துரையாடல் நடந்திருக்குது. அது போன்று மாவட்ட செயலகத்துக்கு வருகை தந்த பெருந்தெருக்கள் அமைச்சர் விமல் ரட்நாயக்க அவர்களோட கலந்துரையாடலில் நான் பேசியிருக்கிறேன். இதற்கு மேலதிகமாக என்ன வீதி அபிவிருத்தி பொறியியலாளர்களை கொண்டு பேசிய போது அவர்கள் சொன்னார்கள், இந்த சைட் விடயத்தில் தாங்கள் தலையிட முடியாதுன்னு. சரிதானே? அப்ப இன்றைக்கு இருக்கிற நிலைமை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தன்னுடைய கையை விரிச்சு கொண்டு வருது. ஆனால் இது ஆர்டிஏ ரோட்டோட சேர்ந்த ரிசர்வேஷன். எங்கள்கிட்ட இன்னொரு கேள்வியும் இருக்குது. இதுல ஒரு போட் போடுறா அந்த கட்டணத்தை ஆர்டிஏ அறவிடுது. இந்த சட்டவிரோத மதிலண்டா இதுக்கு சில வேளை அனுமதி கொடுக்கும் போது அனுமதியற்ற மதிலண்டா வீதியின் எல்லைக்கோட்டை தாண்டி இருந்தால் அதுக்கான தண்டத்தை ஆர்டிஏ அறவிட்டு கொண்டிருக்கு வருடம். அப்படி இருக்கும் போது அதோட இணைந்த கட்டமைப்புகளும் ஆர்டிஏயால் தான் செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஒரு அபிவிருத்தி என்று வரும்போது ஒரு தரப்பை நெருப்புக்களை போட்டுட்டு இன்னொரு தரப்பை பாதுகாக்கிற சிஸ்டம் இருக்க முடியாது. அப்படி இருக்கேக்கல இந்த வெள்ளம் எங்க வெளியேற்றப்பட்டு போக வேணுமோ அந்த இடத்துல இருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இன்றைக்கு செம்மணியில பாருங்க எவ்வளவு நிலப்பரப்பு மூடப்படுது. அது மத்திய அரசாங்கத்தினால் அனுமதி அளிக்கப்பட்டு தானே 6 அடி 5 அடிக்கு மண் நிரப்பப்படுது. வெள்ள நிலங்கள்ல இவர்கள் மைதானத்தை அமைக்கணும் என்று சொல்லுகின்றார்கள். தாழ் நிலத்தில் கட்டுமானங்களை செய்யணும். அபிவிருத்தி என்றால் வெள்ளம் தேங்க வேண்டிய நிலங்களை சொல்லுகின்றார்கள். இரண்டாவது விடயம், எங்களுடைய இந்த வடஜாழ் மாவட்டத்தின் நிலத்தடி பாதுகாப்பு நீர் பாதுகாப்பு நிலத்தடி நீர்ல தான் தங்கி இருக்குது. ஆகவே முழு தனியாக கடலுக்கும் விடையலாது. ஒரு சிஸ்டம் செய்யப்பட வேண்டும். அந்த சிஸ்டம் செய்யப்படுறதுக்கு பிரதேச சபை ஊடான வீதிகளில் பிரதேச சபை முழுமையான நடவடிக்கை எடுத்து தர தயார். இன்னைக்கு அதுல நிக்கிற மக்களும் தெளிவாக சொல்லுகின்றார்கள். பின்னுக்கு இருந்து தொடங்கி கொண்டு வந்தால் அதுதான் இந்த கௌரவ உறுப்பினர் தெளிவாக சொன்னது. அங்கிருந்து செய்து கொண்டு வந்தால் இந்த சிஸ்டத்துக்கு ஆதரவளிக்கிறேன். இதே நேரத்தில் பிரதேச சபை பூர்வா இப்ப வைசியமன் எல்லாம் ஜேசிபியை கொண்டு முழு இடத்திலும் வெட்டி கொண்டிருக்கிறார் மக்களின் முறைப்பாடு கிடைக்கும் போது. ஆனால் அது இன்னும் ஒருவரை பாதுகாக்கிற சிஸ்டம் சமமாக பாதிப்பென்றாலும் ஓரளவுக்கு பாதிப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய திட்டங்களை தான் முன்னெடுத்து வரோம். அனர்த்தம் என்பது முகாமை செய்யப்பட்டு கையாளப்பட வேண்டுமே தவிர வசதி படைத்தவர்கள் வசதி படைக்காதவர்கள் என்றதற்காக செய்யப்பட முடியாது. இதுதான் ஐயா அந்த பண்டு சொல்லப்படுது. ஏதோ பெரிய பண்டை அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த பண்டு. அப்படி என்றாலும் அங்கால ஒரு அடிக்கு மேல தண்ணி நின்றாலும் இந்த பண்டால மேலால போயிடும். அப்படி இருக்கே அடைக்க வேண்டிய நோக்கம், இது அடைத்தது என்ற நோக்கம் அது அந்த பகுதி மக்கள் தெளிவாக நான் சொல்றேன். அதாவது வீதிக்கு இஞ்சால திரும்பி பாருங்கள். இந்தியாவில் இருக்கிற சிங்கராயர் வீதியை ஒத்த பகுதி மக்கள் 4 அடி எத்தனை அடி என்ன குறைஞ்சது 4 அடி 5 அடி தண்ணியை 4 அடி தண்ணியை எதிர்கொள்கின்றார்கள். வீடுகளில் உள்ளுக்கிருக்கையில சூழ்நிலை ஏற்படுது. அப்படி இருக்கேக்கல முழு நீரும் ஒரு பிரதேசம் தாழ்நிலம் என்பதற்காக தாழ்நில குடியிருப்புகளுக்கு விட இயலாது. அப்படி இருக்கேக்கல தான் அவர்கள் ஒரு தங்களுக்கு இந்த குடியிருப்புகளை விடையிலேயே ஐயா அவர்களும் சொல்ற குறைபாடு என்ன சொல்லுங்க. இப்ப எல்லா இந்த ஒரு அனர்த்தத்துல ஒரு குறைந்தபட்ச அதாவது நெருக்கடிகளை எல்லாரும் சேர்ந்து சமாளிக்கிறதான் விடயமே தவிர ஒரு பிரதேசத்துல முழுக்க வெட்டி விட வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. அதனால அவர்களும் அந்த விடயத்துக்கு தடை இல்லை, எதிர்ப்பாளிகள் இல்லை. அவர்கள் சொல்லி செம்மணியில இருந்து துப்புரவாக்கி கொண்டு வாங்கோ, அதை கட்டுமானம் செய்து கொண்டு வாங்கோ, தண்ணியை கொண்டு ஒடிக்க வழியில விடப்பாரு அப்பேக்கிலே முழுக்கலை விடலாம். இதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இதுல நாங்கள் தெளிவா விளங்கி கொள்ள வேணும். இந்த வீதி ஆர்டிஏயால் அமைக்கப்பட்ட வீதி அபிவிருத்திக்கு முன்பாக இந்த ரோட்டில் இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல 4 பாலம் இருந்திருக்கு. 4 பாலம் மூடப்பட்டிருக்கு. அது இந்த அபிவிருத்திகள் எல்லாம் பிரதேசோட ஊர் மக்கள் அந்த நிறங்கள் நான் எடுத்து செய்ய பிரதேச ஆட்சி முறையுமே இல்லை. அதே மாதிரி இந்த குறித்த மதகுக்கு அருகில் உள்ள மதில் தனியாருடைய ஒரு கட்டுமானம் அனுமதி எதுவுமே பெறப்படவில்லையா அல்லது அனுமதிகள்? அது நான் ஒரு ஆவணங்களை பார்த்து தான் பதிலளிக்க முடியும்.
அவருடைய ஆவணங்களையும் எங்களுடைய ஆவணம். அதே நேரம் தற்பொழுது வந்து இங்கால இருந்து அந்த வெள்ளம் வெட்டி விடப்பட்ட சொல்லப்படுகிற பிரதேசத்தில் வந்து கடந்த 3 வருடங்களாக தான் வெள்ளம் இருக்கிறதா வந்து அந்த பகுதி மக்கள் சொல்லுகிறார்கள். இதுக்கு முன்னரான காலப்பகுதியில் அந்த வெள்ள நீர் வந்து வெளியேறப்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணமாக செம்மணி பகுதியில் வந்து இப்போ நிலவப்படுற அதாவது நீரேந்து பிரதேசங்களாக காணப்படுறது இங்கிருந்து ஓடுகின்ற வெள்ளங்கள் வந்து அங்கே நீரேந்து பிரதேசங்களாக காணப்படுற பகுதியில் நிலவப்பட்டு கொண்டு வருகிறது. சில சட்டவிரோத கட்டுமானங்கள் நல்லூர் பிரதேச சபை எல்லைகளையும் இடம்பெற்றிருக்கு, பெரிகாமன் கிழக்கு பிரதேச சபை எல்லைகளையும் இடம்பெற்றிருக்கிறது. ஏன் அரச கட்டிடங்கள் கூட இன்றைக்கு உள்ளூராட்சி மன்ற சட்டங்களை மீறுகின்றது யார் என்று பார்த்தால் அரச நிறுவனங்கள், மாவட்ட செயலகம் கொடுக்கின்ற எந்த நிதியில வீட்டு திட்டம் தவிர்த்த வேற எந்த இதுக்கும் அனுமதி கோரப்படுவதில்லை. அடுத்த மாகாண சபைகளுடைய நிதி ஒதுக்கீடுகள் எல்லாம் தங்களுடைய கட்டிடங்கள் எல்லாம் எழுந்தமானமாக கட்டு. இந்த டிஎஸ்ஓ போய் பாருங்க, எத்தனை கட்டிடம் பிரதேச சபையின் அனுமதி இல்லாம கட்டப்பட்டிருக்காங்க. அப்ப இப்படி மதில்கள் கட்டப்படுது எல்லாமே இந்த நாட்டில் உள்ளூராட்சி மன்றங்களை நோக்கி விதைக்கப்படுற அடாத்தான செயற்பாடுகள் காரணமாக. அதான் அரசாங்கம் எங்களுக்கு இந்த பாத வரைகள் என்னன்னா ரோட்டு அகட்டி போடைக்க கரையில வடிவாய்க்கால் வெள்ளம் மணிஞ்சோடுற வாய்க்கால்கள் கிடந்ததை மூடி ரோட்டை போட்டிருக்கீங்க. அதுக்கு பிறகு ரோட்டு எல்லாத்தையும் மூடி தண்ணியை வர பண்ணி முழுக்க 3 வருஷமா வீட்டு எடுக்க தண்ணி வந்து இருக்குது. ஆனபடியா இப்ப எங்களுக்கு இந்த வாய்க்கால் ஓடி ஒரு வழிவகையான இதை செய்து தர வேணும். அதுதான் நாங்க கேட்டுக்கொள்றோம். முந்தி இதெல்லாம் வாய்க்கால் இப்படியே தண்ணி ஓடி வந்து இதுக்கு விழுந்து இப்படி வந்து இந்த வாய்க்காலால ஓடுறது. வீதி பணப்பின் மட்டும் எல்லாம் மூடி எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் மறைச்சு விட்டோம்னா தண்ணியோட பாதை இல்லாம தண்ணி ரோட்டு கடந்து போய் நிற்குது, வீடுகளுக்கு தண்ணி வருது. இப்ப 3 வருஷமா தான் 40 வருஷமா நாங்கள் இருக்கிறோம். 3 வருஷமா தான் வளவுக்குள்ள தண்ணி வருது. அது காலகாலமா இது இருந்த ஒரு பாதை தானே. இந்த பாலம் மட்டும் இல்ல, 4 பாலம் இந்த பாதைக்கால போற தண்ணி இதால போறதுக்கு ஒரு வடிகால் அமைப்பு முந்தைய இருந்திருக்கு. நாங்கள் கேட்கிற என்னன்னு சொன்னா அந்த வடிகால் அமைப்பை விடுங்கன்னு தான் சொல்றோம். அந்த வடிகால் அமைப்பு கேளுங்கவன் ஆக வடிகால் அமைப்பு மட்டும் பிரச்சனை இல்ல. செம்மணியில 3 ஏக்கர் 4 ஏக்கர் டிரவரார்கள் மண்ணை போட்டு 5 அடி 6 அடிக்கு சரிதானே. அடுத்தது இங்க வடிகால் அமைப்பிலும் சட்டவிரோத கட்டிடங்கள் இனங்காணுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. முழு தரவும் பெற்றிருக்கிறாங்க. இதுக்கு சனம் குறுக்க வேண்டும் சொன்னா தாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் சொல்லி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தா நிறைய சனம் பாதிக்கப்படும் இந்த ஏரியாக்கு. அப்ப நாங்க அதை விரும்பல. எங்களுக்கு வந்து வாய்க்கால் கட்டுமானம் பிரதேச சபை வீதியோட இருக்கணும். என்னோட டிஎஸ் ஒண்ணுங்க கேள்வி என்னண்டா காலங்காலமா இந்தியாவில நாங்க சட்டவிரோத மதில் கட்டியிருந்தோம். சட்டவிரோதமா இன்னொரு தண்ணியை கொண்டு விட்டு இருந்தாலும் இந்த தண்ணி போறதை நீங்க தடுக்கிறது நியாயம். நாங்க எங்க தண்ணி இவ்வளவு தண்ணியும் போய்க்கொண்டு இவ்வளவு சொல்றது தங்கட விட்டு அலுமாரிக்கு மேல் தண்ணிக்கு நியாயம். ஆனா அங்க சட்டவிரோத மதிலையும் சட்டவிரோத குடியும் யாராவது உருவாக்கப்படுது தண்ணியோட பிரதேசம் தெரியும். அது தண்ணியோட பிரதேசத்துல காரியம் மெலிவண்டு வேண்டி அதுல நீங்க வீட்டை கட்டி முதல்ல மண்ணை போட்டு உயர்த்தினா அதால இங்காலைக்கு மட்டும் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை தானே. நாங்க சில புள்ளியர் இங்காலைக்கு குடியேற்ற வெளியேற்றுவதில்லை. நான் ஒரு கருக்கு எந்த மக்கள்லாம் இங்காலை வரைக்கும் அங்காலை இருக்கோம் சரிதானே. வெளியேற்றுவது பிரச்சனை அல்ல சரிதானே. அந்த வெளியேற்றுவதற்கு கட்டுமானங்கள் செய்ய வேண்டும். கட்டுமானங்கள் செய்வதற்கு குறைஞ்சது ஒரு 30 மில்லியன் 40 மில்லியன் ரூபாயாவது தேவை சரிதானே. அப்ப நீங்க அவிசாரம் அது தேவை என்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க. சகல இடத்திலையும் அதை பற்றி பேசியிருக்கேன், கதைச்சிருக்கிறேன் சரிதானே. அடுத்ததாக இந்த வெள்ள அனர்த்தத்தின் நேரம் இங்க எத்தனை அடி தண்ணி நிக்குது அதை சொல்லு. முழங்கால் அளவுக்கு நிக்குது சார். முழங்கால் அளவுக்கு நிக்குது. முழங்கால் அளவுக்கு நிக்குது. வீட்டுக்கே போடுங்க. முழங்கால் அளவுக்கு சரி. இங்கால இருக்காக்க சொல்லுங்க. இங்கால எவ்வளவு தண்ணி நிக்குது? அங்கால எவ்வளவு தண்ணி நிக்குது சொல்லுங்க. சாமி சொல்றாரு. சாமி சொல்றாரு இங்கால ஒரு சட்டவிரோத நடக்கலைன்னு சொல்றாரு. அது சரியா? அப்படி என்ன அதையும் ஏன் ஜேசிபி போட்டு வெட்டணும்? நார்மலா போயிருக்குமே. என்னண்டா சட்டவிரோத கட்டிடம் என்ன நடந்திருக்கு? காசபா ரோட் வாய்க்கால்ல இருந்து தண்ணி இங்க ஓடுறது. இந்த பாதை
இதுல வந்து இப்படியே வந்து வாய்க்கால வந்து போனது ஓ. நாங்கள் இந்த முடிவு எந்த வீட்டுக்கார மழை கட்டினா கொழும்பின் பல பகுதிகளில் மீண்டும் அடைமழை பெய்து வருகின்றது. சீரற்ற காலநிலையின் காரணமாக கடந்த சில தினங்களில் நாட்டில் பாரிய அனர்த்தங்கள் ஏற்பட்டிருந்தன. இந்த நிலையில் கடந்த 3 தினங்களாக கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதியில் மழையற்ற காலநிலை நிலவி வந்தது. எனினும் இன்று மாலை முதல் கொழும்பின் பல பாகங்களில் கடும் மழை பெய்து வருகின்றது. எனவே ஆபத்து நிறைந்த பகுதிகளில் இருக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். சீரற்ற வானிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு நிலை 3 மண்சரிவு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 4 மாவட்டங்களில் உள்ள 40 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு சிவப்பு மண்சரிவு எச்சரிக்கை நடைமுறையில் உள்ளது. சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த விமானியின் உடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். வென்னப்புவ லுணுவில பகுதியில் ஏற்பட்ட இந்த உலங்கு வானூர்தி விபத்தில் குரூப் கேப்டன் நிர்மல் சீம்பலாபட்டிய தனது உயிரை இழந்தார். இந்நிலையில் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டுள்ள ரத்மலானையில் அமைந்திருக்கும் அவருடைய வீட்டிற்கு இன்று காலை ஜனாதிபதி நேரடியாக சென்று தனது இறுதி அஞ்சலியினை செலுத்தியுள்ளார். மேலும் உயிரிழந்த விமானியின் மனைவி, பெற்றோர், உறவினர்கள் உள்ளிட்டோருக்கு தனது இரங்கலை ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதன்போது அமைச்சர் நலிந்த ஜெயதீச, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்யஹொந்தா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் போராட்ட களத்தில் சற்று முன்னர் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்ட காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் அமைந்திருந்த கூடாரங்களை அகற்றியுள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம் 2வது நாளாக இன்று தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை அகற்றுமாறு வலியுறுத்தியும் திஸ்ஸ விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி, அதனை சூழ உள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறும் கோரியே குறித்த போராட்டம் நடைபெறுகின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் இணைந்து மாதம் முன்னெடுக்கும் தொடர் போராட்டம் நேற்றும் இன்றும் தையிட்டி திஸ்ஸ விகாரை கரையில் நடத்தப்படுகின்றது. நேற்று மாலை 4 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரையும் பௌர்ணமி தினமான இன்று காலை 6 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரையும் இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சி உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர். தமிழீழ தாயக பிரதேசத்தினுடைய வடபிராந்தியம் காங்கேசந்துறை தொகுதியிலே தையிட்டி எனும் பலம் பொருந்திய ஒரு கிராமத்திலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஆதிக்கத்தின் உச்சமாக வடகிழக்கு தாயகத்தினுடைய இனப்பெரும்பலை மாற்றுகின்ற வகையிலே தமிழர்களுடைய காணிகளை அபகரித்து சட்டவிரோத விகாரை ஒன்று கட்டப்பட்டு 3 வருடங்களை கடந்து நிற்கிறது. எங்களுடைய போராட்டம் 30 மாதங்களை கடந்து இந்த மண்ணிலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அவ்வப்போது ஆட்சிக்கு வருகிற அரசுகள் தங்களுடைய சிங்கள பௌத்த சித்தாந்தத்துக்கு அமைவாக வடகிழக்கு தமிழர் தாயக பரப்பினை இனப்பெரும்பலை மாற்றியமைக்கும் வகையிலும் அதனுடைய கட்டமைப்புகளை சிங்கள பௌத்த ஆதிக்க மரபுக்கு அமைய அதனுடைய சின்னங்களை நிறுவுவதுமாக தொடர் ஆக்கிரமிப்பு 77 வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகிறது. தமிழர் தாயக பகுதியிலே ஒரு இனப்படுகொலை, மக்களை அழிப்பதாக ஒரு இனப்படுகொலை நடந்தேறி 77 வருடங்களாக இன அழிப்பு நடவடிக்கையாக இந்த கட்டமைப்பு சார் இனப்படுகொலை ஒன்று இடம்பெற்று வருகிறது என்கின்ற எங்களுடைய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கின்ற வகையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய தேவநம்பிய திசவினுடைய காலப்பகுதியாக சொல்லப்படுகிற ஒரு போலியாக புனையப்பட்ட மகாவம்ச வரலாற்றை கொண்ட புனையப்பட்ட அந்த வரலாற்றை கொண்டவர்கள் இங்கே நிறுவியிருக்கிறார்கள். இது தொல்பொருள் சின்னங்கள் எதிலேயுமே இடம்பெற்ற ஒன்று அல்ல. இவர்கள் வேண்டுமென்றே சிங்கள பௌத்த பேரினவாதிகள் இந்த காணிகளை, அப்பாவி மக்களுடைய காணிகளை அபகரித்து இதனை கட்டியிருக்கிறார்கள். இன்றைய தினம் நாங்கள் கடந்த காலங்களைப் போல இந்த வீதியோரமாக எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக இந்த மண்ணின் மைந்தர்களாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் இந்த தேசத்துக்கும் வரி செலுத்துபவர்களாக பிடிஏவினுடைய மீடியா குடையில் இருந்து மாற்றலாகி வந்திருக்கிற போலீஸ் பொறுப்பு ஒருவர் கடந்த போலீஸ் அதிகாரியை விட தான் மிக கொடூரமானவன் என்பதனை இந்த மண்ணிலே மக்களுக்கு நிரூபித்து சென்றிருக்கிறார். குறிப்பாக படாலி மக்களை மிக
மோசமாக ஒரு பயங்கரவாதி போல மக்கள் மீது வன்முறையை பிரயோகித்து அந்த கட்டமைப்புகளை எல்லாம் பிடுங்கி சென்றிருக்கிறார். இந்த உதயகுமார வார்த்தைகளை பாவித்திருக்கிறார் தமிழ் மக்கள் மீது. தமிழ் மக்களை மிக மனம் புண்படுத்துகிற வகையிலே, அவர்களுடைய அந்த இனத்தை மாசுபடுத்தும் வகையிலே அவர் அந்த காவியுடையை தரித்துக் கொண்டு போலீசார் சீருடையில இருந்து அவர் அந்த காட்டுமிராண்டித்தனத்தை காட்டியிருக்கிறார். இங்கே பெண்கள் பலர் வந்திருந்தார்கள். பெண்களை கையாள்வதற்கு ஒரு பெண் போலீசார் உத்தியோகத்தர் அங்கே இல்லாத சந்தர்ப்பத்திலே இந்த போலீஸ் நிலையங்கள், அதாவது யாழ் மாவட்டத்திலே இந்த வலிகாமம் பகுதியில் இருக்கிற 10க்கும் மேற்பட்ட அச்சுவேலி, நெல்லியடி, மருதங்கேணி, தெல்லிப்பளை, இளவாலை, காங்கேசந்துறை, இவ்வாறு கல்வெட்டித்துறை, இவ்வாறு பல இடங்களிலும் இருந்து போலீசாரை இன்றைக்கு இங்கே கொண்டு குவிச்சு வச்சு இந்த அராஜக நடவடிக்கையை செய்து எங்களை மிக மோசமாக தாக்கிவிட்டு இந்த ஓஐசி நாங்கள் அறிகிறோம் இப்பொழுது சட்டத்திலே பி அறிக்கையை போட்டு போலியாக இந்த மக்களை மிரட்டுவதற்காக ஆஸ்பத்திரிக்கு சென்றிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது. எந்த அடிப்படையில் அவர் போனார் என்று தெரியாது. வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மிக கொடூரமாக இந்த ஓஐசி என்கின்ற உதயகுமார பல்லை நெருமிக்கொண்டு சட்டத்தை கையில் எடுத்து இந்த காட்டுமிராண்டி தனத்தை இங்கே நடத்தியிருக்கிறார்கள். இங்கே மக்கள் வெறுமே ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கவில்லை, கைக்குண்டுகளை கொண்டு வந்திருக்கவில்லை. மிகவும் அமைதியாக ஜனநாயக வழியிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை வன்முறை கொண்டு அரைக்க முற்பட்ட உதயகுமார உள்ளிட்ட இந்த போலீசாருக்கு நாங்கள் மிக தெளிவான செய்தியை சொல்லியிருக்கிறோம். நாங்கள் சமாதானத்தை விரும்புபவர்கள், நாங்கள் சிங்கள பௌத்தத்தை நேசிப்பவர்கள், சிங்கள சகோதரர்களை நேசிப்பவர்கள். இந்த விகாரையிலே சிங்கள மக்கள் வந்து போவதற்கு நாங்கள் எந்த தடையையும் வைக்கவில்லை. மாறாக அந்த மக்களுக்கு நாங்கள் இந்த மண்ணிலே நடக்கிற அநியாயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த அநியாயங்களை நாங்கள் சொல்லவிடாத வகையிலே இந்த பாதையிலே வந்த ஆக்களை இப்ப மாற்றி உள்ளால ஒரு பாதையை வெட்டி எடுத்து மக்கள் பாவனை இல்லாத, நான் உள்ளூராட்சிக்கு இந்த மண்ணிலே இருந்து நான் வடிகட்டி கொண்டிருக்கிறேன், அந்த பாதை ஒன்றை புதுசாக துறந்து அந்த பாதைகளால் கொண்டு போயிட்டு சொல்லுகிறார் ஓஐசி, நாங்கள் உங்களுக்கு போராடுறதுக்கு ஒரு இடம் தந்திருக்கிறேன், நீங்கள் அங்கதான் போராட வேணும், எல்லா இடம் இருந்து போராட முடியாது என்று சொல்லி என்னுடைய மண்ணிலே நான் பிறந்து வளர்ந்து என்னுடைய மண்ணை ஆக்கிரமித்து நிற்கிற இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு எதிராக 77 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தை மாசு கற்பிக்கின்ற வகையிலே இந்த மக்கள் வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். மக்களை நாங்கள் தடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகிறோம். நாங்கள் இந்த போராட்டத்தினுடைய வரலாறை வந்து சிங்கள பௌத்த மக்களுக்கு நாங்கள் பல தடவை இந்த விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு சொன்னதுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் வருவதில்லை. ஆனால் இவர்கள் நாங்கள் நைனாதீவு நாகதீபுக்கு போறவர்களை தடுக்கிறதில்லை, ஆரியகுளத்தில் இருக்கிற விகாரையை தடுக்கிறதில்லை, ஜம்புகோணப்பட்டினம் என்று வரலாற்றை திரிவுபடுத்தி நீங்கள் ஒரு விகாரையை கட்டி அங்கே சென்று வருகிறீர்கள். நாங்கள் அங்கே அந்த போராட்டங்களை செய்ததில்லை. உங்களுக்கு திருவோணமலையில் ஒரு அனாத்தாக ஒரு பௌத்தர் சிலையை சித்தை கொண்டே வச்சு அது சட்டவிரோதம் என்று தூக்கி எடுத்து கொண்டு வந்து வெளியில வச்சுட்டு சமாதான குலைவு மக்கள் குழந்தெடுக்கிறார்கள் என்று சொல்லி திரும்ப அந்த சிலையை அங்கே கொண்டே வைக்கிறீர்கள் என்று சொன்னால் போலீசார் இங்கே எதற்கு? அந்த மக்கள் சட்டத்துக்கு மாறாக கலந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், அந்த திருவோணமலை சம்பவத்தில் ஒரு பிக்கு கன்னத்தில் அறைகிறார் போலீசாரை. அந்த வீடியோக்கள் இன்றைக்கு வந்திருக்குது. ஆனால் சிங்கள பௌத்த மேலாதிக்கம் ஒரு யூனிஃபார்மில் இருக்கிற காக்கு உடுப்புக்கு கை வைக்க முடியும் என்று சொன்னால் இதை போதிப்பது என்ன இந்த மக்களுக்கு? ஆகவே மிக ஆழமாக நாங்கள் சொல்லுகிறோம், இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு நாங்கள் இன்றைக்கும் அடிமையாக போவதில்லை. எங்களுடைய கடந்த வரலாறை நாங்கள் மீண்டும் கையில் தூக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் சிங்கள பேரினவாதத்தின் முடிவு என்று சொன்னால் இந்த மக்களை நீங்கள் அதுக்கு தயார்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கான தண்டனையும் இந்த அரசை அனுபவிக்க வேண்டும். வெறுமனே இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையினால் இந்த அரசு, நாங்கள் ஒரு இடதுசாரி அரசு, நாங்கள் மக்களை அரவணைத்து செல்கிறோம் என்று சொல்லி சுனில் ஹிந்தும என்கின்ற பௌத்த சாசனத்தினுடைய அமைச்சர் சொல்லுகிறார். இந்த கட்டிடம் திஸ்ஸவிகாரை தங்களுடைய அந்த மத நிறுவனத்திலே பதியப்பட்டில்லை என்கிறார். இந்த காணிகள் முறையாக சுவீகரிக்கப்பட இல்லை என்கிறார். காணிக்கான ஆவணங்கள் அவர்களிடம் இல்லை என்கிறார். நாங்கள் கேட்கிறோம், இந்த ஜின்தொட்ட நந்தாராம சுவாமின் மான்சே எப்படி இந்த இடத்திலே அவர் இருக்க முடியும்? இதற்கு ஒரு ஆவணம் இல்லை என்று சொன்னால் இதை உறுதியை கொண்டிருக்கிறவர் அங்கே அப்பா இருக்கிறார், பத்மநாதன் அவர்கள் இருக்கிறார், மகனங்களுடைய தையிட்டி பிரதேச சபையினுடைய தையிட்டி பிரதேசத்திலே எங்களுடைய வட்டார உறுப்பினர். ஆகவே நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் உறுதிகளோடு ரோட்டில் நிற்கிற பொழுது உறுதியில்லாத சிங்கள பௌத்த பேரினவாதம் என்கின்ற ஒற்றை முகத்தோடு அந்த இடத்தில் அந்த விகாரை அவர்களுக்கு நிறுவ முடியும் என்று சொன்னால் நாங்கள் மிக அழுத்தம் திருத்தமாக ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் இந்த சட்டத்தை மீறி நீங்கள் உங்களோட சட்டத்தில் ஒரே சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தென்பகுதியில் சிங்கள மக்களை போஷிக்கின்ற பாதுகாக்கின்ற சட்டமாகவும் தமிழ் மக்களுக்கு எதிராக அதனை அனைத்து ஜனநாயக ஒடுக்குமுறைக்குமாக அதை பாதிக்கிற இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்க தயாராக இல்லை. எங்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கான சட்டங்களை ஆக்குகிற அதிகார சபையை நாங்கள்
நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆகவேதான் நாங்கள் சொல்கிறோம், இந்த சுயாட்சி சம்பந்தமாகவும் இந்த போலீஸ் அதிகாரங்கள், காணி அதிகாரங்கள் மாற்றப்பட்டு கொண்டு போகிற இந்த அரசியலுக்கு நாங்கள் கடந்து இந்த அரசியலை செய்ய வேண்டும். நாங்கள் சர்வதேசத்துக்கு நாங்கள் முறையிடுகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த போலீஸ் இன்றைக்கு நடந்த அராஜகம் பற்றி எங்களுக்கு பலாலி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் போடலாம். உங்களுக்கு தெரியும், மீடியா என்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் தான் எங்களுக்கு இந்த ஜனநாயகத்தினுடைய 5வது தூணாக இருக்கிற இந்த ஊடகம் ஒன்று மட்டுமே தான். இன்றைக்கு நீங்கள் 5 பேர் தான் எங்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு. ஆகவே இந்த 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 ஆயுதத்தை மட்டும் கொண்டே தான் நாங்கள் இப்போ போராடுகிறோம். ஜனநாயகத்தினுடைய 5வது தூணாக சொல்லப்படுகிற இந்த ஊடகத்தின் ஊடாகத்தான் எங்களுடைய செய்திகளை கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல நடந்த அராஜகத்தை போலீஸ் ஓஐசி உங்களுக்கு தெரியும், அவர் பாய பல்ல நெருங்குறார் என்று சொல்லுவாங்க. தத்மிட்டிக்கான இப்படி நெருங்கிக் கொண்டிருந்து எங்களை மிரட்டி அந்த வீடியோவை நாங்கள் பார்ப்போம். இதில் நீங்கள் எங்களுடைய இந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓஐசி என்கின்ற அந்த பொறுப்பான பதவியில் வகிக்கிற ஒருவர் இவ்வாறானவராக இருக்கும் பொழுது இந்த பலாலி மக்களுக்கான பாதுகாப்பை யார் வழங்குவது? இதுதான் நாங்கள் அருள்குமார். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தன் எழுதுகோளினால் பெரும் பங்களிப்பு செய்த ஈழத்தின் தேசிய கவிஞர் புதுவை ரத்னதுரை பிறந்த நாள் நேற்றாகும். ஈழ இலக்கிய வரலாற்றில் கவிஞராக மிளிரும் இவர் பாடலாசிரியர் மற்றும் சிற்ப கலைஞர் ஆவார். விடுதலை போராட்ட பயணத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் கலை பண்பாட்டு பிரிவின் தலைவராக பணியாற்றினார். 2009ஆம் ஆண்டு ஈழப்போர் முடிவில் காணாமல் போனார். இன்று வரை அவரின் குடும்பத்தினர் அவரை தேடிக் கொண்டுள்ளனர். வரதலிங்கம் ரத்னதுரை என்ற இயற்பெயரை கொண்ட புதுவை ரத்னதுரை 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் நாள் யாழ்ப்பாண மாவட்டம் புத்தூரில் பிறந்தார். தனது 14வது வயதிலேயே கவிதைகள் எழுதத் தொடங்கினார். வியாசன், மாளிகா போன்ற புனை பெயர்களிலும் பல கவிதைகள் மற்றும் ஈழ புரட்சி பாடல்களை எழுதியுள்ளார். இவர் விடுதலை புலிகள் அமைப்பின் கலை மற்றும் பண்பாட்டு பிரிவின் பொறுப்பாளராக செயற்பட்டார். தமிழ் தேசிய உணர்வு மிக்க பல புரட்சிகர பாடல்களை எழுதியதன் மூலம் ஈழத் தமிழர்கள் மத்தியில் பரவலாக அறியப்பட்டார். இந்த மண் எங்களின் சொந்த மண், தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளே, ஏறுது பார்க்கொடி, பாதைகள் வளையாது, எங்கள் பயணங்கள் முடியாது முதலிய பாடல்கள் இன்று ஈழ நிலத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. 1995இல் யாழ் இடப்பெயர்வின் போது இவர் எழுதிய பூவும் நடக்குது பிஞ்சும் நடக்குது என்ற பாடல் பிபிசி நடத்திய உலகின் சிறந்த 10 பாடல்கள் பட்டியலில் 5வது இடத்தை பிடித்தது. புதுவை ரத்னதுரை எழுதிய இப்பாடலுக்கு முரளியின் இசையில் திருமலை சந்திரன் பாடியுள்ளார். இந்த பாடல் விடுதலை புலிகளின் கலை பண்பாட்டு கழகம் தயாரித்த முகங்கள் திரைப்படத்தில் இடம்பெற்றது. தனி நாட்டுக்கான அசைக்க முடியாத உறுதியையும் லட்சியத்தையும் வலியுறுத்திய புதுவையின் பாடல்கள் விடுதலை போரில் உயிர்நீத்த போராளிகளின் வீரச்சாவையும் அவர்களது தியாகத்தின் முக்கியத்துவத்தையும் போற்றின. மாவீரர் நாள் நிகழ்வுகளில் பாடப்படும் மொழியாகி எங்கள் மூச்சாகி போன்ற பாடல்கள் ஈழத் தமிழ் மக்களின் இதயத்தில் ஒலிக்கும் நிரந்தர பாடலாகும். தமிழ்நாட்டில் கூட சினிமா பாடல்களை கடந்து புதுவை எழுதிய புரட்சி பாடல்கள் இளைய தலைமுறையால் கொண்டாடப்பட்டன. எமது மக்களுடைய நுகத்தடிகளை உடைத்தெறிவதில் நான் போராட வேண்டும் என்று நினைத்தேனே தவிர தொடர்ந்தும் கவிதை எழுதி கொண்டிருப்பேன் என்ற நினைப்பில் நான் வரவில்லை. ஆனால் அமைப்புக்கு வருவதற்கு முன்பே எனது துறை கலையாக இருந்தபடியால் அமைப்புக்குள் நுழைந்த பின்பும் இயக்கத்தில் கலை பண்பாட்டு துறையை கவனிக்க வேண்டியதே எனக்கிடப்பட்ட பணியாகியது. இந்த பணியை நான் செவ்வனையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று புதுவை கூறியபடி கலை இலக்கியம் மற்றும் பண்பாட்டு சார்ந்த பணியை சிறப்பாக ஆற்றினார். இவரது தலைமையின் கீழ் வெளிவந்த வெளிச்சமிதழ் விடுதலை போராட்டம் மற்றும் தமிழ் தேசிய சார்ந்த இலக்கிய படைப்புகளை போர் நிலத்திலிருந்து வெளி உலகத்திற்கு எடுத்துச் செல்கின்றன. இதனால் பல போராளிகளும் பொதுசன படைப்பாளிகளும் போர் மற்றும் அதற்கு எதிரான விடுதலை சார்ந்து பல படைப்புகளை எழுதினார்கள். வெளிச்சத்தில் எழுதாத படைப்பாளிகள் இல்லை என்றே கூறலாம். வெளிச்சம் பல சிறுகதை கவிதை நூல்களையும் வெளியிடப்பட்டது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் முள்ளிவாய்க்காலில் போர் முடிவுக்கு வந்தபோது பல சிரேஷ்ட விடுதலை புலி உறுப்பினர்களுடன் சேர்ந்து புதுவை ரத்னதுரையும் இலங்கை ராணுவத்திடம் சரணடைந்தார். அதன் பின்னர் அவரது நிலைமை என்ன ஆனது என்பது இன்று வரை அறியப்படவில்லை. அவர் இலங்கை ராணுவத்தின் காவலில் காணாமலாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா புடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.